எஸ், ஆல்ரவுண்ட் ஆறுமுகம் பேசுறேன். என்ன வேணும்? காணாமா? என்ன காணாம உங்க வீட்டுல? பாத்திர பண்டம் ஏதாவது காணாமா? கொண்டாட்டியா காணாமா? சந்தோஷப்பட வேண்டியதானையா? அதை கண்டுபிடிச்சு ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற? பையா போன. எஸ், உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா? எம்எல்ஏவை காணாமா? எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதியா? 5 வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு, அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க. முன்னாள் எம்எல்ஏவை காணாமா? அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே. ஐயா போன. எம்எல்ஏவை காணா, மந்திரிய காணா, தலைவிய காணாமனு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லில்லி. ஹலோ. எஸ். யார் பேசுறீங்க? ஆல்ரவுண்ட் ஆர்வம் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இருந்து தான் பேசுறேன். ஆஹா. பெல் அடிக்குது, பேச மாட்டேங்குது. அடிச்ச பெல்லு இது. சரி சரி, என்ன விஷயம்? 5 வருஷத்துக்கு முன்னால ஆவடியில ஒருத்தன் குழந்தைய காணாமனு ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைலா? கொண்டு வரேன். என்னமோ இவ பத்த குழந்தை காணாம போன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு போற. என்ன தும்ளே வரல? காணாம போன குழந்தைய 5 வருஷமா தேடுறீங்களா? இந்நேரம் அவங்க 5 குழந்தை பெத்திருப்பாங்க. ஏய், யார்கிட்ட பேச நினைச்சு பேசு. நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, ஆல்ரவுண்ட் ஆறுமுகம். கிழிச்ச பேரு, பெத்த பேரு. ஆல்ரவுண்ட் ஆறுமுகம். ஆல்ரவுண்ட்லயும் கடனை வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன்? கரண்ட் பில்லு பாக்கி, பீசா புடிங்கிட்டு போயிட்டான். வீட்டு வாடகை பாக்கி, செவத்த புடிங்கிட்டு போயிட்டானா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மளிகை கடைக்கு பணம் பாக்கி. அவன் என்ன புடிங்கிட்டு போயிட்டான்? நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எப்ப கொடுக்க போற? நாக்கையா? கடனை. சும்மா நிறுத்தி. டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல? அவ்வளவுயா? இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது. நீ குடுக்கற? சரி, அத விடு. பெருசா வெள்ளப்பூன துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நினைச்சு பாத்தியா? இருடி, ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும். அவனை அமுக்கி அவ்வளவு கடனையும் செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல்ரவுண்ட் ஆறுமுகத்துடைய பேக்ரவுண்ட. மார்னிங் குட். மார்னிங் குட். இவனுக்கு எது காணாம போயிருக்கும்? அநேகமா மூளையா தான் இருக்கும். எப்படி சொல்ற? குட் மார்னிங் மார்னிங் குட்னு தலைகீழா சொல்றா. கரெக்ட். வரட்டும், எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம். எஸ், கம்மிங். கமிங். கை சின்னதா இருக்கு. துணி பத்தலையா? எலி கடிச்சிருக்கும். இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குது? உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் ஆள் நான் தான். ஐசி. எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க. என்ன வேலைக்கு போச்சு? தொப்பிக்குள்ள இருக்கியா இந்தியா? சார், நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்மால் மேட்டர், முக்கியமான விஷயம். சுத்த லூசா இருக்கான். பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. கொண்டு வரேன். 1 மினிட். கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்க கூடாது. அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க. ஸ்ட்ரா போடலாம்ல? நீங்க ஸ்டாம்ப் வந்து கவர்ல இல்ல ஒட்டுவாங்க. ஓ, ஸ்டாம்ப் இல்ல, ஸ்ட்ரா. 4-5 போடுங்க. 4-5? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரா தான் போடணும். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டாங்க. பாப்பா பேர் என்ன? லில்லி. லில்லி. அதான் ஒல்லியா இருக்குது. சாப்பிடறதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு. கரெக்ட். அதாவது ஏலிருந்து இஜெட் வரலாம் இங்கிலீஷ் கத்து தர சொல்றீங்களா? வைட்டமின் மாத்திரை வாங்கி குடிச்சீங்கன்னா உடம்பு புஷியா இருக்கும். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி இருக்கீங்களாக்கும்? தேங்க்யூ. இத எப்படி சாப்பிடுறது? வாயில தான். நீங்கெல்லாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்ற? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இருக்கிற கலரே ஒண்ணுதான். என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? இல்ல, குழாயில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க. இதுக்கு தான் 4-5 கேட்டது. வரமான ஆளுதான். ஓயுது. வாயை விட்டுட்டு கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா தொடங்க. தேங்க்யூ. பாப்பா புடிச்சுக்கா. அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசலாம்னு. தெரியும். என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறது தப்பு. அது இல்ல பாப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நீங்க 2 பேருமே நினைக்கிறது தப்பு. உங்க
உங்ககிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கிறேன்றேன். துப்பாக்கி இருக்க எதுக்கு? உன்னை சுடுறதுக்கு தான். ஆ. எந்திரியா, மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு சிஐடியா? தேர விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா? சிஐடி ஏன் நான் சிஐடி ஆக கூடாதா? என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, பப்ளிசிட்டி என்ன, பர்சனாலிட்டி என்ன? நிறுத்தியா? ஏன் நீயே பிட்டாக் மாதிரி இருக்க, நீ சிஐடியா? பயா வெளியா. நீ ஆளை பார்த்து எடை போடுற. நான் யார் தெரியுமா? மம்டி மில்லியனர், கோட்டீஸ்வரன். 50 மில்லியனர்? கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனரா? நான் எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? நான் போயிட்டேன், நீங்க வட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பாப்பா வட்டமா? என்னங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க, வாங்கண்ணா. உட்காருங்க. மல்டி மில்லியனரா? கைக்கே துணி இல்லாம அலைகிறான். வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி வேண்டான்னு விரட்டுறிய. இவன் மகாலட்சுமியா? கேடி மாதிரி இருக்கான். நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வீட்டு வாடகை, மளிகை சாமான், நம்ம வீட்டு மின்சாரம். இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேள. ஓ, சம்சாரம் அது மின்சாரம். சரி, இவன் சிஐடி பணம் கொடுக்குறான்ல. வா, வா, வா. கேளு கேளு. உங்களை மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. என்னங்க பாப்பா, சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா கொண்டாந்துறேன். இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க மட்டும்தான் இல்ல. தம்பி, உன் பேர் என்ன? ஜேம்ஸ். இன்னையில இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட். சக்சஸ், சக்சஸ். கை குத்துக்கோ. ஆமா, இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். இதை விட நான் பெரிய லாய்க்கன்னா புரூக் பாண்ட். வெரி குட், தேங்க்யூ. குஞ்சிட்டா தாராளமா உட்காருங்க. லல்லி, பில்ல சொல்லு. பில்லா? எதுக்கு? அட்மிஷன் ஃபீஸ், துப்பாக்கி சூட கத்து கொடுக்கறதுக்கு, கத்தேரிய கத்து கொடுக்கறதுக்கு, குதிரை சவாரி கத்து கொடுக்கறதுக்கு. நிஜமாலும் குதிரையா? பின்ன நானா குனிவேன்? வா, நான் விட்டுடு. இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. 10,004 ரூபாய். 10,004? 4 ரூபாய் என்ன சொச்சா? 10,000 ரூபாய் ஃபீஸ், 4 ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு. இதுக்கு மீட்டர் போட்டீங்க? ஆட்டோவே எவ்வளவு மேலு? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாருமே இந்த வித்திய கத்தியா கொடுக்கல. நான் தான் முதல்ல உனக்கு கத்து கொடுக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10வது மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும். இதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய் வச்சுங்க. அப்ப 5வது மாடியில இருந்து குதி. பரவாயில்ல, பெண்டு கையிலாச்சு. அப்ப நாளைக்கு வந்துரு. நீ தான் என் சிஷ்யன். வித்தையெல்லாம் கத்து கொடுத்துறேன். நாளைக்கும் பணத்தோட வரணும். கரெக்ட். நான் பஸ்ஸுக்கு போறதுக்கு 2 ரூபாய் வச்சுக்கிறேன். இத 2 ரூபாய் வச்சிருக்கியா? கொண்டாங்க. தெரியாதனமா சொல்லிட்டேன். நடந்தே போ, நல்லது உடம்புக்கு. வாக்கிங் போறேன். வெரி குட் ஐடியா. பாப்பா, ஏன்பா? வச்சுமா? சரிப்பா. யோ, அத வச்சிட்டு போயா. விளக்கெண்ணெய் வாங்கிட்டு. விளக்கெண்ணெய் வச்சிட்டு போயா. லாபம் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்கண்ணா. 2 ரூபாய் தான் எனக்கா? Good morning. உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனா காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது? சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது? இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே? ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள படுறாங்க, ஆம்பளையா புள்ள படுறாங்க. ஆமாங்க. வாயில எதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதுதானே? நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாய மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? சார். 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு. 3 துப்பாக்கி 2 கத்தி. சார், என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன். வாய பொத்திட்டு இருக்கறியா? விவரமா விசாரிக்க முடியும். போன வாரம் அப்படித்தான் கூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அது சரியா விசாரிக்காதனால நம்ம கூட்ஸ் கடையில போய் நின்னோம். அப்படி ஏறக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ரொம்ப செலவாகுமேப்பா.
இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 10,000. அட்வான்ஸா வச்சுங்க. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. ஓகே? ஓகே. இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அத மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விளையாட்டு தரமா இருந்துடாதீங்க. ஓகே. ஓகே. என்னால முடியாது, எதுவுமே கிடையாது. கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்? சும்மா 10 கோடி இருக்கும். 10 கோடியா? பாய்ஸ், come on. டெல்லி, செக் பண்ணு. நோ சிகரெட். No cigarette? Yes, I am coming. டெல்லி, எங்கே இரு? Follow me. நானா? Boys. Boys, come on. Go, man. சார், சிகரெட் ஒண்ணு இல்ல சார். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, சிகரெட் ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்ல சார். ஓகே பாய்ஸ், கேர்ஃபுல். ஐயோ வரானே, சிகரெட் கேப்பானே. என்ன சிகரெட் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. திருத்தியா? இரு வரேன். ஏமா ஆ? ஒரு பாக்கெட் ஃபில்டர் பில்ஸ் கொடுங்க. நீ சாக்லேட் கேட்டல? ஆ. இரு தரேன். ஏமா புட்டி பின்னாடி கீழே விழுது. எங்க? அதோ. ஐயோ ஐயோ, சிகரெட் பாக்கெட் எடுத்து ஓடுறானே. இவன் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான். நீ எதுக்கு லாயக்கு இல்ல. ஐயோ, ஏன் காரியா? Success! எங்க போடுவ? See that? நம்மளை மீறி பிடிச்சிட முடியுமா? ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பாய். Yes, yes, correct. இப்ப இன்னில போய்க்கிறான், அப்புறம் அவுட்ல வர்றான், அப்ப வேச்சுக்குவான். Salam alaikum. அஸ்ஸலாமு அலைக்கும். Je voudrais un peu Lloyd. En Lloyd. என்னது? ஆ. Merci Thank you. என்னது? You are dismissed. You are fired. You are fired. You're fired.
தேங்க்யூ 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 யோ, யார் அவன்? எங்கிட்டே மனுஷன் நீ தம்ம தூண்டு பையன் நீ சட்டசபையில கலட்டா பண்ற மாதிரி ஏன்டா பண்ற என்ன ஆட்சி பாடுறா நான் யாரோட ஆள் தெரியுமோ ஆல் ரவுண்ட் ஆர்மத்துடைய ஒன்னொட்டு சிக்ஷ ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ் என்ன பயன்டியா இல்ல இல்ல. அவுட்டு யோ, என்ன பண்றத வேற பண்ணிட்டு பேசுறியா? உன்னை என்ன பண்றப்ப? யோ, 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 விடுங்கயா. யோ, கத்தி சைஸ் கூட இல்ல, கத்தி தூக்கறீங்களா? இவ்வளவு கலட்டாண்டாது தத்தி மாதிரி குஞ்சு கிடைக்கிறீங்களா புடிச்சுங்க நான் பொல்லாதவன் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது புடிச்சுக்கோ விடாதீங்க யோ, விடியா. கை விட்டானே வரேனா ஐயோ குடிக்கிறானா ஐயோ வந்துருவேண்ணா சுமரியா போயா லூசு. கூட்டானா பாரியாண்ணா பாத்தீங்கன்னா பயந்துக்கலாம் டேய் என் கையில மாட்டு பூட்ட புரியாவனா. Reference letter dated 10/2/89. I have the pleasure. நீ இப்ப தப்பிக்க முடியாது. எங்க ஓடுற? நிக்க போறியா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார் சார் நோ சார். இப்ப என்ன வேண்டாம் சார் என்ன விட்டுடுங்க சார். பென்சிலா? கதவை திறயா நகருங்க, நான் முதல்ல பாக்குறேன். எனக்கு ஒரு சிகரெட் இப்ப வேணும். I want a bloody cigarette. சார் நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அப்பவே நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன் சார். இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எனக்கு சிகரெட் தரலனா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். இந்தாங்க சார் சிகரெட். இந்தாங்க சார். நான் தரேன் சார். இந்தாங்க சார் நெருப்பட்டி. Very nice. என்னையா வெள்ளப்பூனை? என்னாச்சு பாத்தியா? என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு? 3 சிகரெட். எங்க உங்க பாஸ் ஆல் ரவுண்ட் ஆறுமுகம்? கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே என்கிட்ட காசு கிடைக்காது. நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ். நீங்க எல்லாமே டிஸ்மிஸ். ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் டிஸ்மிஸ்.